ஆண்டு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு சொல்லுகிறேன், பயப்படாத. உன் வலது கையை நான் பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், தனிப்பட்ட முறையில் ஊரில் பார்த்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு துணை நிற்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியத்தில் 3 காரியத்தை நீங்கள் நினைவில் கொள்ளணும். முதலாவது ஆண்டு சொல்லுகிறார், பயப்படாதே, ஃபியர் நாட். பயப்படுகிற காரியங்கள் நம்ம சுற்றில நடந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய வருகையின் காலம், கடைசி காலம். கேள்விப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் பயத்தை கொடுக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த தேசத்திலுமே மக்கள் மத்தியிலே ஒரு பயப்படுகிற சூழ்நிலை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பாருங்க, பூமி அதிர்ச்சி, அதனால உண்டான சேதங்கள், பாதிப்புகள். இன்னொரு பக்கத்தில் வெள்ளத்தினால் உண்டான சேதம், பாதிப்பு. கடந்த மாதத்தில் மாத்திரம் இந்த மாதிரி பாதிப்புகள். சூறாவளி காற்றினாலே உண்டான பாதிப்புகள், இயற்கை அழிவுகளினாலே, மண் சரிவுகளினால் வீடுகள் புதைந்து போன சம்பவங்கள், இப்படி ஏராளமாய் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அது இல்லாதபடி மறுபடியும் ஒரு கொள்ள நோய், COVID-19 விட கொடூரமான ஒரு கொள்ள நோய் வரப்போகிறது என்று அந்த சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி அமெரிக்க தேசத்தில் இருக்கிற அவரே அறிவிக்கிறதே அந்த செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இப்படி பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது உலக அளவில், நம்ம வாழ்கிற தேசிய அளவில், தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலைகள், பயப்படுகிற காரியங்கள். ஒரு வியாதி வந்துட்டா அது என்னமோ ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்ற பயத்தை கொண்டு வருகிறது. ஒரு சூழ்நிலையில் உண்டாகிற மாற்றம் எப்படி ஆகுமோ, என்ன ஆகிவிடுமோ என்ற பயத்தை கொண்டு வருகிறது. அது மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துல வர பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள உண்டாகிற சில பிரச்சனைகள், எதிர்காலத்தை குறித்தும் அதனுடைய முடிவை குறித்து உண்டாகிற பயம். இந்த மாதிரி எப்பொழுதுமே நம்ம பயத்தில் இருக்க முடியாத காரியங்கள் தான் நம்ம சுற்றில நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, இது கடைசி காலம். பயப்படுகிற காரியங்கள் தான் எங்க நடந்து கொண்டே இருக்கும். பயப்படுத்துகிற சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா நீ பயப்படாதே. அது ஆண்டவர் சொல்லுவது. என் மகனே நீ பயப்படாத, என் மகளே நீ பயப்படாதே.